கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதரிகள், உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துகளோடு இந்த நாளில் நம்ம வேதத்தின் காரியங்களை குறித்து ஆராய்வதற்கும் அதற்குள்ளான சத்தியத்திற்குள்ளாக நாம் ஜீவிப்பதற்கும் தேவனுடைய கிருபையிலே நாம் தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதமான காரியங்களுக்குள்ளாக உட்படுத்தி நம்மளை அவருடைய வல்லமையுள்ள சத்தியத்திற்குள்ளும் அன்பிலும் நம்மளை தொடர்ந்து நடைமுறையில நாம் வாழ்வதற்கும் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த ஒரு கூடுகையை ஆரம்பிக்கலாம். இப்ப பைபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தேவன் நம்மளுக்கு வெளியிட்ட ஒரு புத்தகம், அவருடைய சிந்தையில் இருக்கக்கூடிய காரியத்தை நம்மளுக்கு வெளியிட்ட புத்தகம், அதான் பைபிள். பைபிள்னாலே இரண்டு ஏற்பாடுகள், அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற ஒரு கிரேக்க பதத்தினுடைய விஷயம்தான் பைபிள் அப்படிங்கிறது. ஒரு கிரேக்க பதத்தினுடைய புத்தகத்தின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே, இந்த ஒரு பைபிளினுடைய நோக்கம் அப்படிங்கும்போது நம்ம இந்த வேதத்தை முழுமையா ஆராய்ச்சி பண்ணி அதற்குரிய காரியத்தை சிந்திக்கும் பொழுதும் ஒரு வசனத்தை மையப்படுத்தி தான் முழு பைபிளினுடைய காரியமே தேவன் செயல்படுத்துறார். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். பேஜ் நம்பர் சொல்லியிருக்கேன், இங்க வாசி. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆதி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஓகே, தேவனுடைய திட்டத்துல அவருடைய படைப்பின் காரியம் தொடர்ந்து நம்ம இன்னைக்கு வரையும் படைக்கப்பட்டு ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தேவனுக்கான ஒரு திட்டம் அப்படி என்னன்னாக்க தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். இப்ப நோவா காலம் வரையும் பார்த்தீங்கன்னா தேவ பக்தி உள்ள சந்ததியை எதிர்பார்த்து தேவன் பார்க்கும்போது அங்கே அவபக்தி உள்ள ஒரு உலகமா மாறினதுனாலதான் அந்த முதல் உலகம் அப்படிங்கிற நோவா காலத்து உலகத்தை அழிக்கிறார், அக்கிரமம் அதிகமானதுனால. அப்படிங்கும்போது அந்த முதலாம் உலகத்துல அந்த ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராததுனாலதான் அழித்தார் அப்படிங்கிறது. அதுல நோவா போன்ற ஒரு சில பேர் மட்டும் உத்தமமாய் நீதியா இருந்ததுனால அவங்க அந்த உலகத்தை விட்டு இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சந்ததியா தான் இப்ப நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம வந்திருக்கிற நம்மளுக்குள்ளாக இப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள சந்ததி வந்துருச்சா வரலையாங்கிறது தான் தெய்வீக திட்டத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கான ஒரு காரியத்தை தான் தேவன் அவருடைய மைண்ட்ல உள்ள ஒரு விஷயத்தெல்லாம் புதிய ஏற்பாடாகவும் பழைய ஏற்பாடாகவும் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ நம்ம இந்த ஒரு கூடுகையை பொறுத்த மட்டும் இன்ட்ராக்ஷனா போனாதான் நல்லா இருக்கும். நாமளும் கேள்வி கேட்போம், நீங்களும் கேள்வி கேட்பீங்க. பதிலை தேடுகிற போது அந்த பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் 5:39 படி வேத வாக்கியங்களை அறிவீர்களே, அவைகள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்ப கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு விஷயமும் வேதம் தான் அப்படிங்கிறத. அப்படிங்கும்போது வேதத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அப்படிங்கும்போது தான் வேதத்துல உள்ள பைபிளை நம்ம படிச்சோம்னா எல்லாம் புரிஞ்சிருதா அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிடுறது இல்லை. சிம்பிளா ஒரு சில இதை வந்து நான் கேட்டுக்கிறேன். நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சிட்டீங்களா? புதிய ஏற்பாடு ஓகே, இல்ல அதாவது ஒரு தொடர் படிப்பா கூட எதுவுமே ஆதியாகமும் யாத்திரையாகமும் அது மாதிரி எது வரையும் படிச்சிருக்கீங்க? ஓரளவுக்கு. ஓகே ஓகே ஓகே. புதிய ஏற்பாடுல 4 நற்செய்தி படிச்சிருப்பீங்க, படிச்சிருக்கீங்க. 4 அது இல்லாம கடிதங்கள் வெளிப்படுத்தின வரையும் படிச்சிருக்கீங்க. ஓகே, அதுதான் நம்ம கேட்கணும். ஒரு முறை படிச்சிருந்தாலே போதும். ஓகே, அப்ப இப்ப நம்ம நீங்க படிச்சிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா நம்ம இதுக்குள்ள போக முடியும். இப்ப
இப்போ நம்ம இந்த வேத ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப ஈஸியாக போக முடியும். ஆனால் இந்த பைபிளினுடைய நோக்கம் என்னன்னா, அந்த ஒரு வசனத்தில் சொல்லிட்டோம், தேவ பக்தி உள்ள சந்ததியை வரணுங்கிறதுக்காக தான் தேவன் திட்டமிட்டு இந்த விஷயங்களுக்குள்ளாக நம்மளுக்கு அவருடைய மைண்ட்ல உள்ள காரியத்தை எழுத்து வடிவத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்துல படிச்சோம்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். படிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17, 18 பக்கம் 7. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகளால் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உருப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, இப்ப இதுல நியாயப்பிரமாணங்கிறது ஒரு பல புத்தகங்கள், லேவியரு, யாத்திரையாகமும், உபாகமும், என்னாகமும் சேர்ந்துதான் நியாயப்பிரமாணத்தினுடைய வெளிப்பாடுகள், தேவனுடைய வெளிப்பாடுகள். இப்படியெல்லாம் பிரமாணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்பட்டிருக்காரு. அது அத்தனையை பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா அதுல கடைசி 2 வரியில ஒன்று சொல்றாரு, ஒரு எழுத்தின் உறுப்பாவது அப்படின்னு சொல்லிட்டு அதை அதுல உள்ள ஒரு உறுப்புனாக்கே எப்படினாக்கே இப்ப நம்மளுடைய காங்காச்சா இக்கு இங்கிலீஷ் எப்படி இருக்கு இல்லையா, அதுல காங்கிறது ஒரு எழுத்து, அதுக்கு மேல ஒரு உறுப்புனா ஒரு கீ போட்டோம்னா இல்ல கொம்பு போட்டோம்னா அதான் உறுப்புன்னு சொல்லுவோம். அது மாதிரி எபிரேய மொழிகள்ல அது மாதிரி உறுப்புகள்லாம் இருக்கு. அந்த உறுப்புக்கு கூட ஒரு விஷயம் கூட மிஸ் ஆகாது, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறார். நம்மளுடைய வார்த்தை வடிவத்துக்கு தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ காங்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிந்து கொள்றது? வார்த்தை இருந்துச்சுன்னா அதுக்கான அர்த்தம், சொல்ல அர்த்தம் இருக்கும், அதை நம்ம புரிந்து போவோம். ஆனா இப்ப வாங்குற வா அப்படிங்கிற இல்ல வாங்குறனா வான்னு அர்த்தம் ஆகுது. ஒரு எழுத்தை நம்ம ஏதாச்சும் ஒரு மீனிங்கா கொடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுல உள்ள எழுத்தின் உறுப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஆண்டவர். அப்ப அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லியிருக்கும் போது நம்ம அதெல்லாம் அப்படிலாம் போய் நம்ம ரொம்ப டீப்பாலாம் போய் படிச்சதெல்லாம் இல்லை. ஒரு எழுத்தின் உறுப்பெல்லாம் போய் படிச்சதெல்லாம் இல்லை. அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொல்றார். அதை அழிப்பதற்கல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றார். ஓகே, இப்படிப்பட்ட இந்த ஒரு பைபிள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் பைபிளே இந்த உலகத்துல இல்லாம கூட இருந்தது. இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி இந்த இந்தியாவில் வந்தார் இல்லையா சீகன் பால், அவருக்கெல்லாம் முன்னாடி ஒரு 800க்கெல்லாம் முன்னாடி மார்ட்டின் லூத்தர் காலத்துலலாம் பைபிளே இல்லை. இப்பதான் நம்ம வீடுதோறும் பைபிள் இருக்கிற அளவுக்கு இருக்குது இந்த சூழ்நிலை. அந்த அளவுக்கு பைபிளே அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் அது புதுப்பிக்கப்பட்டு அதுல உள்ள எல்லா விஷயங்களும் நம்ம கைக்கு சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது கூட பார்க்கணும். 513 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதிகமாக விற்பனை பண்ணப்பட்ட பைபிள். இந்தியாவில் நம்ம சுதந்திரத்துக்கு கூட மகாத்மா காந்தி ஒரு கண்ணத்தை அரைஞ்ச மறு கண்ணத்தை காமிங்கிற அந்த கொள்கையெல்லாம், அகிம்சை கொள்கையெல்லாம் கண்டுபிடிச்சதே இந்த பைபிள்ல இருந்து தான். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உலகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு, அடிமைத்தனம், பெண் அடிமை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் உள்ள ஒரு கொள்கைகள், இதெல்லாமே பைபிள்ல இருந்தா தான் இன்னைக்கு நடைமுறையில கூட வந்துட்டு இருக்கு. அப்ப எல்லா விஷயங்களும் உலகளாவிய அளவில் கூட அநேக விஷயத்துல அறிவியல் ரீதியா கூட பைபிள தான் நம்ம எடுத்து நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனாலும் இவ்வளவு விஷயத்த அது உள்ளடக்கி இருந்த ஒரு சயின்ஸ் பார்க்கணுமா, இல்ல ஜாகிரபிக்கலா பார்க்கணுமா, புவியியல் ரீதியா வரலாற்று புத்தகமா பார்க்கணுமா, இப்படிலாம் பார்க்க போக ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய திட்டத்துல நம்ம ஒரு வசனம் சொன்னோம், தேவ பக்தி உள்ள சந்ததிங்கிற அந்த நோக்கத்துக்காக தான் இந்த பைபிள் தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கணும். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி ஒரு சில கேள்விகளை நம்ம எழுப்பிக்கலாம். உதாரணமா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல, நீ அந்த கனியை சாப்பிடும் அந்நாளிலே சாகவே சாவாய் அப்படிங்கிறத தேவன் சொல்றார் ஆதாம். அவர் சாப்பிட்டார், சாப்பிட்ட அன்னைக்கே செத்தாரானாக்கே சாகல, ஏறக்குறைய 930 வருஷம் கழிச்சு தான் செத்தார். இந்த காரியங்களை வச்சு உங்க பைபிள் பொய் பேசுது பாருங்க, சாப்பிட்ட அன்னைக்கு செத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட மற்ற மதத்தார் நம்மளை பார்த்து எழுப்புற அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இப்ப இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்துல போய் நம்ம ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடிச்சிட்டு அந்நாளிலே வாழ்வாங்க அப்படின்னா, ஆண்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு பெண்கள் 7 பேர் ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. சாப்பாடு வேணாம், எங்களுக்கு ட்ரெஸ் வேணாம், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஒரு விஷயம் மட்டும் நடந்தா போதும்னு ஒரு நாளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை படிங்க.
நீங்க வாசிங்க. அந்நாளில் ஆ. 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நாள் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனத்துல சொல்லியிருக்காரு. சாம்பிளுக்கு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த மாதிரி சாம்பிளுக்கு நம்ம பார்க்கணும். இப்ப இதே சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இரவுக்கு 12, பகலுக்கு 12, 24 மணி நேரமும் யாராச்சும் அதாவது ஃபுல் டைம் ஊழியக்காரர்கள் கூட பைபிள் அப்படிலாம் யாருமே பண்ண முடியாது. 6 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரம் வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் ஊழியங்கள் காரியங்களை நம்ம மற்ற தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இரவு பகலும் 24 மணி நேரமும் அதை மெடிடேஷன் பண்ணாதான் பாக்கியவான்னு சொல்றாங்க. அப்படி யார் இருக்கிற அந்த உலகத்துல? அப்ப அந்த பாக்கியத்துக்கே ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் வசனங்கள் நம்ம புரிந்து கொள்ற அளவுக்கு தேடி பார்த்தோம்னால நிறைய விஷயங்கள் இப்படிதான் இருக்கு. இப்போ உதாரணமா பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, உன் ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீரில் மேல் போடு, அநேக நாட்களுக்கு அப்புறம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீர்ல போட்டோம்னா ஒரு 10 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்கு சாப்பாடு? ரொம்ப கெட்ட நாட்டம் வரும். ஆனா அதுல என்ன வசனம் சொல்லுதுன்னா, படிங்க சிஸ்டர் நீங்க. பிரசங்கி 11:1. 11:1 பக்கம் 799. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பாருங்க, அப்ப அநேக நாட்களுக்கு அப்புறம் நாற்றம் தான் வரும். இது என்ன ஒரு சாதாரண ஒரு அறிவு. இந்த அறிவுக்குரிய ஒரு விஷயம் கூட அந்த பைபிள் சொல்லாம என்னமோ வித்தியாசம், நிறைய விஷயம் நல்லது சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் என்னத்துக்காக சொல்லப்பட்டிருக்குங்கிறதே புரியாத அளவுக்கு ஒரு சில வசனங்களும் இருக்கிறத பார்க்கணும். இப்ப இதே மாதிரி நம்ம அநேக வசனங்களை கொண்டாந்து வச்சு நம்ம கேள்விகளா எழுப்பலாம். ஆனா நம்ம புரிந்து கொள்ற அளவுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்துட்டோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை பார்த்தோம்னா, 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம், ஒரு சூரியனை அணிந்திருக்கிற ஒரு ஸ்திரீ வானத்திலே காணப்பட்டாள். கர்ப்பவதியா இருந்து குழந்தைய பிறக்கிறதுக்கு ரெடியா இருந்துச்சு. அந்த 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம் வந்து அதை முழுங்குறதுக்கு ரெடியா இருந்துச்சு. அது முழுங்குறது கூட அந்த குழந்தை எங்க போயிடுச்சு? வானத்துக்கு போயிடுச்சு. இப்படியாக ஒரு இன்னும் அந்த சின்ன பிள்ளைய கார்ட்டூன் படம் பார்க்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாம் என்னது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா இதை நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை படிச்சீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லப்படுது. படிச்சு புரிஞ்சு அதன்படி நடக்கலாம். படிச்சாலே புரிய மாட்டேங்குது. நம்ம எப்படி அதன்படி நடக்கிறது? அப்ப 7 தலை 10 கொம்புல ஒரு மிருகம்னா என்ன? நான் ஒரு வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 12ல 1 2 3வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்துதல் 12:3 பக்கம் 344. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகள் மேல் 7 குறிகளை உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. பாருங்க, சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்துச்சு. அந்த அதுதான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஸ்திரீ குழந்தை பெற்றுக்க போறாங்கன்னா வானத்துல, இங்க இல்லை, தரை பூமியில இல்லை, அந்த குழந்தையை வணங்குறதுக்கு ரெடியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ல பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிறவன் பாக்கியவன், புரிஞ்சாதான் நடக்க முடியும். இப்போ உதாரணமா ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே 5வது அதிகாரத்துல ஒரு வசனம், அதாவது 7 கண்களும் 7 கொம்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும் பாருங்க. 6வது வசனம். அப்படி அப்பொழுது இது வெளிப்படுத்தல் 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியின் சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. பாருங்க, இதெல்லாம் என்னத்துக்கு? அது எத்தனை கொம்பா இருந்தா யாருக்கு என்ன? அது 7 கொம்பா இருந்தானே, 7 கண்ணா இருந்தானே, மனுஷனுக்கு 2 கண்ணு தான். இப்போ இப்படியெல்லாம் வசனங்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு, எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதே நம்ம புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் அதாவது தீர்க்க தரிசனங்கள் அல்லது வெளிப்படுத்தின விசேஷம், இது மாதிரி பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்துல கூட பாத்தீங்கன்னா, உடம்பெல்லாம் வெறும் கண்ணு, எசேக்கியேல் புத்தகத்துல பார்க்கணும். சிங்க முகம் ஒண்ணு,
என்னது ஆம், மனுஷ முகம் ஒன்று, கழுகு முகம் ஒன்று, இப்படிலாம் சொல்லி வர்ணிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஒன்றுமே புரியல. இதுல விசேஷ விதமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்துல லட்சக்கணக்கான பிரிவினைகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான போதனையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சனிக்கிழமை தான் கூடுகை பண்ணணும்னு சொல்லிட்டு செவன்த் டே அட்வான்டிஸ்ட். இதே கர்த்தருடைய பந்தியை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில ஆர்சியில பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரை எத்தனை வேணாலும் கர்த்தருடைய பந்தி வச்சு அனுசரிப்பாங்க. சிஎஸ்ஐ போன்ற சபைகளில் மாதம் ஒரு முறை, பெந்தகோஸ்த சபைகளில் 3 மாதம் ஒரு முறை, ஒரு சில ஜெகோவா விட்னஸ் மாதிரி இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை. இது மாதிரி கர்த்தருடைய பந்தியிலே இப்படிலாம் நிறையா விஷயங்கள், வேறுபாடான போதனைகள் இப்படிலாம் இருக்கிறது. கடவுளை பற்றி பார்க்க போனால் பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 1 அப்படிங்கிற ஒரு கொள்கை போதனை, இல்லை 3 வேற வேற அப்படின்னு சொல்ற ஒரு போதனை, இல்லை இவர் தான் அவர், அவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். ஒருவேளை ஆண்டவர் நம்ம பார்க்குறோம் சிலுவையில் மறிக்கும்போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்லிட்டு என் ஜீவனை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்துறாரு. இப்போ இவர் தான் அவர்னா அவர் யாரு, இவர் யாரு? இப்போ நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா இவர் அப்பா அப்பா அப்பான்னு ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் புதிய ஏற்பாடு ஃபுல்லா. எங்கேயாச்சும் பைபிள்ல நம்ம ஆண்டவரை பத்தி ஏசப்பான்னு சொல்லியிருக்கா? ஆனா நம்ம கிறிஸ்தவ மார்க்கம் முழுவதுமே அப்படி யாரும் சொல்றோம். இது மாதிரி பல வகையான போதனைகளின் வேறுபாட்டிலே அந்நிய மொழி பேசுறது, பேசாம இருக்கிறது, அற்புத அதிசயம் பண்றது, இதெல்லாம் நிறைய போதனையின் அடிப்படையிலே ஒருத்தருக்குள்ளான புரிந்து கொள்ளுதல் இல்லாமலே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கிறத பார்க்கணும். ஆண்டவர் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊமைகளாக நிறைய விஷயம் பேசியிருக்கிறார் புதிய ஏற்பாடு. மத்திய 13ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்தை படி. இப்ப ஆண்டவர் ஒரு ஓமையை பேசுறாரு. ஏகப்பட்ட ஓமைகள் பேசியிருக்கிறார். 39 ஓமைகள் பேசியிருக்கிறார். இந்த அதிகாரத்துல மட்டும் 7 ஓமைகளை பேசியிருக்கிறார். இதுல ஒரு சின்ன 2 வசனத்துல ஒரு ஓமையை பேசுறார். படிங்க. வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. பாருங்க, இதை நீங்க அப்படியே லிட்டரலா எடுத்துக்கணும். இதுல சொல்லப்பட்ட வார்த்தைகளை அப்படியே லிட்டரலா எடுத்து வச்சுக்கணும் மைண்ட்ல. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல கூடுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அவ்வளவுதான் ஓமை. ஒரு மனுஷன் எடுத்துட்டு போய் வயல்ல கடுகு விதையை போடுறார், அது முளைச்சி பெரிய மரம் ஆயிடுச்சு, அதுல பறவைகள்லாம் வந்து உட்காந்துச்சு. இவ்வளவுதான் ஓமை. இப்ப கடுகு மரம் பார்த்துருக்கீங்களா? ஓகே. அப்ப கடுகுக்குன்னா நீங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிச்சன் பக்கத்துல இருந்து கீழே விழுந்தது முளைச்சி வரும். இவ்வளவு உயரத்துக்கு மேல வளராது, மஞ்சள் பூ பூ. இதுதான் கடுகு செடி. ஆனா இங்க ஓமையில சொல்றாரு ஒரு பெரிய மரமாயிரும், அதுல கிளைகள்ல பறவைகள்லாம் வந்து உட்காரும். இப்ப பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு. இப்ப நம்ம லிட்டரலா எடுத்துக்கோ இந்த வசனத்தை. ஒரு ஆண்கள், ஏன்னா ஒரு மனுஷன் விதையை எடுத்து கொண்டு போய் வயல்ல போட்டு அது மரமானுச்சுன்னா இவர் பரலோகம் போவாரு, மரமாகலைன்னா இவர் பரலோகம் போக மாட்டாருன்னு இதை எடுத்துக்க முடியுமா? எப்படி எடுத்துக்கிறதப்ப அவர் எதுக்காக இதை இப்படி சொல்லிட்டு போனார் ஒண்ணுமே புரியல. இப்ப பாருங்க, பெண்களுக்கு எவ்வளவு ஈஸியா சொல்லியிருக்காரு. அடுத்த வசனத்தை வச்சுப்பாங்க. 36 இல்ல 33. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடுக்கி வைத்தாள் என்றார். இதுதான் ஒரே வசனத்துல ஒரு உவமையை சொல்லிட்டார். இது மாதிரி பல உவமை பேசியிருக்காரு. லாசர் ஐஸ்வர்யம் உவமை இருக்கு. அதாவது ஒரு வாசல்லையே ஒரு பிச்சைக்காரன் உட்காந்து என்ன பண்ணுவார், சாப்பிட்டுட்டு இருப்பார். நாய் வந்து அவன் முன்னாலாம் 2 பேரும் சாவாங்க. ஒருத்தர் பணக்காரர் அக்கினியில இருப்பார், இவர் அபிரஹாமினுடைய மடியில் இருப்பார். உடனே இது மாதிரியான ஓமைகள்லாம் பெரிய பெரிய ஓமைகளும் கதையா இருக்கு. கெட்டகுமாரன் ஓமை, அதெல்லாம் ஓமைகள் தான். இப்ப அந்த மாதிரி இது ஒரே வசனத்துல ஓமை. ஸ்திரியானவள், பரலோகராஜ்யம் ஸ்திரியானவள் 3 படி மாவுல கொஞ்சோண்டு புளிப்பை சேர்த்தா எல்லா மாவும் புளிச்சு போச்சு, அவ்வளவுதான் ஓமை.
அப்படின்னா பெண்கள்லாம் பரலவம் போகணும்னா 3 படி மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சு புளிக்க வச்சுட்டாக்க நீங்களாம் பரலவம் போயிருவீங்க. அப்படித்தானே? இப்படிதான் பேசியிருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் பேசியிருக்காரு, நம்மளுக்கு புரியறதுக்காக இதை கொடுத்துருக்காரு, புரிய வேணாங்கிறதுக்காகவே கொடுத்துருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப லாசர் ஐஸ்வரன் ஓமையே எடுத்துக்க, அவன் உடம்பெல்லாம் லாசரனுடைய உடம்பெல்லாம் புண்ணு சரிங்களா? பணக்காரன் நல்ல மேசையில சாப்பிட்டுட்டு கீழே விழுவுற அந்த துணிக்கைகளுக்காக அவன் வாசப்படியில உட்காந்து ஏங்கிக்கிட்டு இருப்பான். வருஷம் ஜூனும் அங்கேயே தான் இருக்கும். வாசல், இந்த வாசல்னா வாசல். இப்ப டெய்லி அவர் சாப்பாடு போட்டிருக்காரா இல்லையா இந்த லாசர்? சரிங்களா? அவர் எங்க இருக்கிறாரு? செத்த பிறகு அக்கினியில. இவர் ஆபிரகாமினுடைய மடியில. சரிங்களா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு இது மாதிரி உடம்பெல்லாம் புண்ணு பிடிச்சி நாய் நக்கிற அளவுக்கு உள்ள ஒரு புதுன்னு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் உடம்பெல்லாம் புண்ணா அவன் வந்து பிச்சை வாங்க வர்றான், நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நிச்சயமா என்ன பண்ணுவோம்னா இருக்கிறத போட்டுட்டு கிளம்பு கிளம்பு கிளம்புன்றோம். வருமுன்னாண்டா இந்த பணக்காரன் அவர் வீட்லயே வச்சு சாப்பாடு போட்டதுக்கு நரகமா? என்ன புரிந்து கொண்டோம்? அது எதுக்கு அவர் பேசுறாரு? ஒண்ணுமே புரியல பாருங்க. ஆக இந்த ஓமைகள்லாம் ஆண்டவர் நிறைய பேசியிருக்கிறார், ஒண்ணுமே புரிஞ்ச மாதிரி இல்லை. உதாரணமா லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம், 16ல 9வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும்போது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை பாருங்க, அநீதியான உலக பொருள்கள்னா சிநேகிதரை சம்பாதிச்சுக்கோங்க. இது ஆண்டவர் பேசின ஓமை. இது யாக்கோப்பு 4:4ல பாத்தீங்கன்னா, உலக சிநேகம் தேவனுக்கு எதிரான பகை அப்படின்னு வசனம். முற்றிலுமே இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இங்க அநீதியான உலக பொருளோட சிநேகிதரை சம்பாதிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. யாக்கோப்பு 4:4 என்ன சொல்லுதுன்னா, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். இவர் சொன்னது கரெக்டா இல்ல யாக்கோப்பு 4:4ல சொன்னது கரெக்டா? ஏதாச்சும் ஒண்ணுதான் கரெக்டா இருக்கு. அப்ப எதுவுமே நம்மளுக்கு அப்ப பாருங்க. ஆனா தேவன் வந்து இதை வந்து நம்ம புரிந்து அதன்படி வாழணுங்கிறதுக்காக தானே இந்த பைபிளை கொடுத்துருக்காரு. முழு கிறிஸ்தவம் இன்னைக்கு உலகளாவிய அளவுல கிறிஸ்தவம் பெருகி போயிருக்கிறது இந்த பைபிளுங்கிற மையப்படுத்தி தானே இவ்வளவு விஷயங்கள். ஆனா ஒன்றும் அதுல ஒரு கோர்வையான ஒரு விஷயமோ, ஒரு சபைகள் மத்தியில ஒரு சமாதானமான ஒரு காரியமோ, ஒரே சபை, ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்தானம், ஒரே ஆவில்லாம் சொல்லும்போது ஏன் அந்த ஒருமைப்பாடு கிறிஸ்தவத்துக்குள்ளே இல்லை, மற்ற மதத்தில் உள்ளவங்களை விட்டு நம்மளுக்குள்ளே இல்லாம கூட இருக்கு இல்லையா? இதெல்லாம் எப்படி தேவனை அனுமதிக்காம நடக்குதா, இல்ல தேவனை அனுமதிச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? இல்ல இன்னொரு கேள்வி கூட இருக்கு. அந்த பழத்தை வச்சா, ஏதன் தோட்டத்துல அந்த மரத்தை வச்சா பழத்தை சாப்பிடுவாங்கிறது தேவனுக்கு தெரியுமா தெரியாது? அப்ப தெரிஞ்சே சாப்பிடட்டும்னு விட்டுட்டாரா? இது ஒரு கேள்வி கூட இருக்கு பாரு. அதுக்கு அந்த மரத்தை வைக்காம இருந்ததுன்னா அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. பழத்தை சாப்பிடலன்னா பாவமே வந்திருக்காது இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்களா? அப்ப ஏன் அந்த மரத்தை வச்சாரு? அப்ப சாப்பிடணும், பாவம் செய்யணும், மனுஷன் சாகணும்னு தேவ திட்டத்துல அப்படி ஒரு திட்டம் இருந்துச்சா? இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. சரி, சாத்தானை எதுக்கு படைச்சாரு? இவர் நல்லவர் தானே, பரிசுத்தமுள்ள தேவன், அன்புள்ள தேவன். சாத்தான் அவனா உருவாகி வந்துட்டானா? அவனை படைச்சது யாரு? அப்படி படைச்சிட்டு அந்த பாம்பு ரூபத்துல வந்து ஆதாம் ஏவாளை ஏமாத்துற அளவுக்கு எதுக்கு அனுமதிச்சாரு உள்ள? ஒருவேளை அவனை படைக்காமலே இருந்திருக்கலாம், ஒருவேளை அவன் ஒரு படைப்பா இருந்திருந்தா. அப்படி அவனா உருவாகி வந்துட்டானா? அது எப்படி வந்தான்? என்ன அவன் எதுக்கு இன்னைக்கு வரையும் பாருங்க, 6000 வருஷங்களா 7000 வருஷமா இந்த பாவ உலகத்துலதான் நம்ம மாண்டு கொண்டே இருக்கிறோம். இந்த சாத்தானை எடுத்து போட்டுட்டாங்க, எல்லா தீமையும் கூட நீங்கிடுமே. அப்படியும் எதுவும் நடந்த மாதிரி இல்லை. அதை ஏன் அனுமதிச்சிருக்காரு? இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கு நம்மளுக்கு. இப்ப இந்த மாதிரியான கேள்விகள் அனைத்துக்குமான ஒரு தீர்வு தான்
இந்த ஒரு வேத ஆராய்ச்சி அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம கூட ஒரு சில நேரத்தில் பைபிள் தொடர்ந்து கூட படிப்போம். சரி, நீ இதுலேருந்து படிக்க ஆரம்பிச்சு ஃபுல்லாக படித்து முடிச்சிடும் அப்படின்னு கூட நினச்சி படிப்போம். அப்படி படிக்கும்போது மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பேஜ் நம்பர் சொல்லுங்க. மீகா 5:2. மீகா 5:2 பக்கம் 1078. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. ஓகே, இப்போ இந்த வசனத்தை நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பெத்லெகேமை பத்தி சொல்லியிருக்கு, அங்கேருந்து புறப்பட்டு பரலோகத்துக்கு வருவார் அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்லியிருக்கு. இது யாரை பத்தி சொல்லியிருக்கு? பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி, சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் யாரை பத்தி சொல்லியிருக்கு? பெத்லெகேம் எனப்பட்ட ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் புறப்பட்டு எங்க வருவார்? என்னிடத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு வருவாருங்கிறது ஒருத்தரை பத்தி சொல்லியிருக்கு. யார் பெத்லெகேம்ல இருந்து வந்து பரலோகத்துக்கு போனது? அப்ப அவருடைய பிறப்பை பத்தி இந்த ஒரு வசனம் சொல்லுது. சரிங்களா? அவர் இந்த இடத்துல பெத்லெகேம்ல இருந்து பிறந்து பரலோகத்துக்குரிய ஒரு ஜீவன் இந்த பூமியில வாழ்ந்து பரலோகத்துக்கு வருவாரு அப்படிங்கிறது ஒரு ஒரு டைரக்டான ஒரு வசனம் தான். சரிங்களா? இப்ப இதுக்கப்புறம் உள்ள ஒரு நிகழ்வு இருக்குல்ல, பிறந்தாரு, அப்புறம் 12 வயசுல இதுக்கு போனாரு, ஆலயத்துக்கு போய் அங்கே போதிச்சாரு, 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தாரு, 33 வயசுல செத்து போயிட்டாரு. இந்த நிகழ்வு தானே அடுத்தடுத்து எழுதியிருக்கணும். இல்ல ஒருவேளை ஒரு வசனம் முன்னாடி என்ன எழுதியிருக்கணும்? இவருடைய பிறப்புக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை தானே எழுதியிருக்கணும். இதே மீகா 5:2 படிச்சோம், அவருடைய பிறப்பை பத்தி சொல்லியிருக்கு. அதுக்கு முந்தின வசனம் எதை பத்தி சொல்லணும்? சும்மா ஒரு கருத்து சொல்லுங்க. எதை பத்தி சொன்னா நல்லா இருக்கும், எதை பத்தி சொல்லி இருக்கணும்? அவருடைய பிறப்பை பத்தி இந்த 2வது வசனம் சொல்லுது. அதுக்கு முந்தின வசனம் எதை சொல்லலாம், சொல்லி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்கள பத்தி சொல்லி இருக்கணும்ல. இப்ப படிச்சு பாருங்க 1வது வசனம். 5:1 சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இஸ்ரவேலினுடைய நியாயாதிபதியாகிய யாராவது ஆண்டவரை பத்தி சொல்லப்படுது. இஸ்ரேல் ஜனங்கள் சேர்ந்து அவரை கோல்னால என்ன பண்ணாங்க? கன்னத்துல அடிப்பாங்க. முதல் வசனம் அவர் சாவை பத்தி சொல்லுது, 2வது வசனம் அவருடைய பிறப்பை பத்தி சொல்லுது. ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா பைபிள்ல? அது புரியலைங்கிறது ஒரு விஷயம். ஒரு ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல வந்தா ஆர்டர் இல்லைன்னு சொல்ல வர. ஒரு பாருங்க, முதல் வசனம் அவருடைய மரணத்தில் சம்பவிக்கக்கூடிய கன்னத்தில் அடிக்கிறது, கோல்ல அடிக்கிறத பத்தி வசனம் சொல்லுது. இந்த வசனத்தின்படி தான் அவர்களை ஆண்டவரை கோல்ல அடிக்கிறாங்க, கன்னத்தில் அறையிறாங்க. அப்ப 2வது வசனம் என்ன சொல்லணும்? ஆனா 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பிறப்பை பத்தி சொல்லுது. ஒரு கோர்வையற்று ஒரு சீக்வன்ஸ் இல்லாம எழுதியிருக்கு, பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நம்ம என்னதான் பண்ண வேண்டியிருக்குன்னா, தேவனே நீங்க ஏன் இப்படி குழப்பி வச்சிருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லைங்க? அவரே தான் கேள்வி கேட்கணும். ஒரு ஒரு கோர்வை இல்லை, ஒரு தொடர்ச்சி இல்லை, ஒரு தெளிவு இல்லை. ஆனா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் உண்டுன்னு எண்ணுகிறீர்களேன்னு சொல்லி நம்மள்கிட்ட வசனம் சொல்லுது, யோவான் 5:39. இப்படி கோர்வையற்று ஒரு புரிந்து கொள்ளா தன்மையில இருக்கக்கூடிய ஒரு பைபிளை எப்படி நித்திய ஜீவனுக்குரிய ஒரு விஷயம் அதுல இருந்து கிடைக்கும்? ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு சில பேர்லாம் பைபிள் படிப்பாங்க. நான் இதுக்கு இதை சொன்னேன்னாக்கே, பைபிள் படிக்கும்போது ஒரு தொடர்ச்சியா படிச்சானா ஒரு கோர்வை கிடைக்குதானா, அதுவும் இல்லைன்னு சொல்ல வரேன். அவர் அவர் தான் கொடுக்கிறாரு. அவர் கொடுத்ததுக்கான நோக்கம் சொல்லிட்டோம் ஒரு வசனத்துல. தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வரணும்னு எதிர்பார்த்து இதை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் படிச்சாலே ஒன்றும் புரியல, எங்க இந்த தேவ பக்தி உள்ள சந்ததி வரும்? இந்த புத்தகத்தை கொடுத்தவருக்கே தெளிவு இருக்காங்கிற மாதிரி ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. இது வந்து எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நம்ம நம்ம மைண்ட்ல உள்ளதை ஓப்பன் பண்ணி நம்ம இப்படிலாம் இருக்குங்கிறத உண்மையை நம்ம ஒத்துதான் ஆகணும். இதுதான் உண்மை. சரிங்களா? ஒரு சில பேர் பைபிள் படிப்பாங்க, இன்னைக்கு தேவன் எனக்கு கொடுத்த வசனம் அப்படின்னு எடுத்து படிப்பாங்க இல்லைங்களா?
இல்ல அனுமே படிச்சிருக்கு, எல்லா இதுவும் நம்ம அப்படிலாம் பண்ணி தான் வந்திருக்கிறோம். சரிங்களா? இப்ப ஒரு குடும்பத்துல குழந்தையே இல்லை, 10 15 வருஷமாச்சு குழந்தையே இல்லை. அந்த சிஸ்டர் வந்து கொஞ்சம் பக்தி வைராக்கியம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிடுவாங்க, பைபிள் படிப்பாங்க, டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. கணவருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, குழந்தை இல்லை, என்னத்தரா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இதாயிடுச்சு. அப்ப அந்த மனைவி கேட்குறாங்க, அது சரி பைபிள் படிங்க, நம்ம குழந்தை ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அவர் ஒதுக்கிட்டார். அவர் பார்த்தா இவங்க பண்ண ஜெபத்துக்கு தேவனுடைய கிருபையில ஒரு 10 வருஷம் கழிச்சு குழந்தை உருவாயிடுச்சு. சரினோட அவருக்கும் சந்தோஷம், மனைவிக்கும் சந்தோஷம். அப்போ குழந்தை பிறக்க போகும்போது அவர் வந்து இருக்கிறார், பேச்சு பைபிள் படிங்க. சரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பிறந்தோன்னே படிக்கிறேன்னொன்னே, சரி குழந்தை பிறந்துருச்சு. பிறந்தோடனே சரி இப்போ படிங்க, ஆசீர்வாதமாக தேவன் நம்மளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு, அதனால இன்னையிலேருந்தாச்சும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ பைபிளை படிங்க அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம பைபிளை அப்படி மூடி திறந்தோம்னா எதுதான் வரும் இல்லைங்களா? 137ஆம் சங்கீதத்துல 9வது வசனம், நீங்களே எடுத்து படிங்க. 137ஆம் சங்கீதம் 9வது வசனம். குழந்தை பிறந்திருக்கு, சரிங்களா? இவர் முதல் பைபிள் இப்பதான் எடுக்கிறாரு, படிக்கிறாரு. என்ன வசனம் பாருங்க, 137ஆம் சங்கீதம் 9வது வசனம். 137 9வது வசனம். உன் பிள்ளைய குழந்தைய எடுத்து கல்லினேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இப்படி எல்லாம் பைபிள் வசனம் இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு மேல பைபிளை படிப்போம். நம்ம இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் வரக்கூடாதா? அப்ப இதெல்லாம் பைபிள் படிக்கிற முறைமையான்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு கோர்வையானா அந்த ஒரு சில விஷயங்களை கோர்வை ஆதியிலேருந்து வெளிப்படுத்தின விஷயத்தை வரைக்கும் படிச்சுட்டு வந்தோம்னா ஏதோ ஒன்று, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப பைபிள் நம்மளுக்கு புரிஞ்சே ஆகணுங்க. நம்மளுக்கு குழப்பி இருக்கிறார் தேவன், ஏன் குழப்பி இருக்கிறீங்க, எங்களுக்கு புரிய வைங்கன்னு நம்ம தான் இப்ப கேள்வி கேட்கணும். சரிங்களா? அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டுடலாமா? அவர் எங்க எப்படி பதில் சொல்லுவாரு? இப்ப கனவுல வந்து சொல்ல போறாரு, இல்லை இங்க வந்து தரிசனம் ஆக போறாரு. சரிங்களா? அவர் நம்மள்கிட்ட பேசணும்னாலே எதன் மூலமா தான் பேசுவார்னா வசனத்தின் மூலம் தான் பேசுவார். சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஏசாயா 28ல 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஏன் ஏன் தேவனே இப்படி பைபிள் எழுதி வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே புரியல, ஒரு சில விஷயம் புரிஞ்சாலும் ஒரு தெளிவு இல்லை, ஒரு கோர்வை இல்லை, ஒரு 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 விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாற்பட்டு மைண்டுக்கு புரியாத லெவலில் உள்ள வெளிப்படுத்தின விஷயம் தீர்க்க தரிசனம்லாம் எழுதியிருக்கு. ஏன் இப்படி எழுதி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இந்த வசனத்தை படிங்க. ஏசாயா 28:13 பக்கம் 28:13. ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு விடுபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். அப்ப யார் போய் பைபிள் படிச்சாலும் சிக்குண்டு பிடிபட்டு நொறுங்குற மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும்னு அவரே சொல்லிட்டாரு. கேட்ட கேள்விக்கு ஆமா நான் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறேன்ட்டு, புரியுதுங்களா? நம்ம தேவன்கிட்ட போய் கேள்வி கேட்டோம்னா அவர் என்ன சொல்லிட்டாரியா, நீ சொல்றது உண்மைதான்ப்பா, நான் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறேன். சிக்குண்டு குடிபெட்டு நொறுங்குற மாதிரி தான். இப்போ பாருங்க, நம்ம ஒரு விஷயம் படித்தோம், குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த வசனத்தை படிச்சாக்க அதுக்கு மேல படிக்கிற மாதிரியா இருக்கு, மனுஷன் நொறுங்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சாபமான வசனங்கள்லாம் வேற யாருக்காச்சும் போட்டோம், நம்மளுக்கு வேணாம் தான் நம்ம நினைப்போம், இல்லைங்களா? நல்ல விஷயங்களும் இருக்கு, ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் சிக்குண்டு குழம்பி ஒண்ணுமே புரியாத அளவுக்கு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அப்ப இதே வசனத்தை இன்னொரு வசனத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16வது வசனம், 15வது வசனம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 15. அவர்கள் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். பாருங்க, நிறைய பேர் இந்த பைபிளை படிக்கும் போது இடறி நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள்.
அப்ப இதுல ஒரு தெளிவு வேணும்னா அடுத்த வசனம் ஒரு ஒரு இது சொல்றாரு, படிக்கலாம். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். பாருங்க, சாட்சி ஆகமம்னு ஒண்ணு இருக்கு, அதை கட்டி வேதத்தை என்ன பண்ணுங்க, முத்திரையிடு. என் சீஷருக்குள் முத்திரையிடு அப்படின்னா, நீங்க இந்த பைபிள் படிக்கிறதுக்கு சாட்சி ஆகமம்னு ஒண்ணு இருக்கு, வேதம்னு ஒண்ணு இருக்கு, இது முத்திரிக்கப்பட்டிருக்கு, இது கட்டப்பட்டிருக்கு. இத முத்திரையை ஓபன் பண்ணி அந்த கட்டுகளை ஓபன் பண்ணி பார்க்கணும்னா நீங்க என்னவாக இருக்கணும்னா சீசனாக இருக்க வேண்டும். சரிங்களா? சீசரா இருந்தாதான் இந்த வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் ஓபன் பண்ணி பார்க்க முடியும். சரி, வேதம்னா நமக்கு தெரியும். வேதம்னா என்ன தெரியுமா? தெரியாது. வேதம்னா வேதம்னா வேதம் இல்லையா? வேதம்னு நம்ம எதை சொல்லுவோம்? பைபிளை தான் நம்ம வேதம் சொல்லுவோம். இன்னொரு புத்தகத்தை பத்தி சொல்லியிருக்கேன், சாட்சி ஆகமம். இது என்னது? இது எங்க இருக்கு புத்தகம்? அந்த புத்தகம் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? அந்த புத்தகத்தை வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கட்டி முத்திரை போட்டு சீசர்கள்ட்ட கொடுத்துரு. அந்த சீசர்கள் மட்டும்தான் இந்த முத்திரையை எடுத்துட்டு கட்டப்பட்டிருக்க அந்த கட்டுகள்லாம் அவுத்து ஓபன் பண்ணி பார்க்க முடியும்ட்டார். இதுல 20வது வசனத்தை வாசனை. 20வது வசனம், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்தில் வெளிச்சம் இல்லை. விடியற் காலத்துல என்ன வெளிச்சம் வரும்? விடிஞ்ச பிறகு விடிஞ்சாலே சூரிய வெளிச்சம் தான். சரிங்களா? அப்ப சூரியன் யாரை அடையாளப்படுத்துது? நீதியின் சூரியன் யாரு? நம்முடைய ஆண்டவர் தான் நீதியின் சூரியன். வசனம் இருக்கு, மல்கியா 4ஆம் அதிகாரத்திலே இருக்கு, லூக்காவிலே இருக்கு, அருளுதயம் உங்கள் மேல் உதைக்கும் அப்படின்னு. அப்ப நீதியின் சூரியன் ஆகிய அந்த விடியற் காலத்து வெளிச்சம் அப்படின்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகை இருக்கு இல்லையா? 2ஆம் வருகைன்னு ஒண்ணு இருக்கா இல்லைங்களா? அவர் போயிட்டு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து நம்மளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கார் பரலோகத்துக்கு. அப்ப 2ஆம் வருகையில வரக்கூடிய ஆண்டவருடைய தெளிவான வெளிச்சமாகி அந்த மறைபொருளாகிய சத்தியங்கள் இருக்கு இல்லையா? அது நம்மளுக்கு தெளிவா இருக்கணும்னா எதை படிச்சாதான் தெளிவா இருக்கணுமா? படிங்க இந்த வசனத்துக்கு இருந்து. அப்ப ஆண்டவருடைய 2ஆம் வருகையினுடைய சத்திய வெளிச்சம்ங்கிற ஒரு வெளிச்சம் கிடைக்காது. அதுக்கு வெளிச்சம் கிடைக்கணும்னா வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்கணும், படிக்கணும் அப்படின்றாரு. வேதம்னா சரி நம்மளுக்கு புரிஞ்ச வரையும் பைபிள். சாட்சி ஆகமம்னு எங்க ஏதாச்சும் இருக்கா இந்த உலகத்துல? அது எங்க கிடைக்கும்? எந்த புத்தக லைப்ரரியில கிடைக்கும்? இது இது ரெண்டு இருந்தாதான் வெளிச்சம், சத்திய வெளிச்சம். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு தேடுதலோட போகிறோம். சரிங்களா? இந்த தேடுதலுக்கான ஒரு வெளிப்பாடு தான் அத்தனை கேள்விகளுக்கு. இப்ப நம்ம வந்து சாம்பிளுக்கு தான் ஒரு சில கேள்விகளை கேட்டோம். அத்தனை கேள்விகளுக்கும் பதில் இதே பைபிள்ல தான். 7 தலை 10 கொம்புள்ள மிருகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ உதாரணமா இங்கிலீஷுக்குன்னா டிக்ஷனரி பார்ப்போம், தமிழுக்கு அகராதி பார்ப்போம், ஒரு மீனிங் பார்க்கணும்னா இது. ஆனா பைபிளினுடைய புரிந்து கொள்ளாத ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு பைபிள் தான் டிக்ஷனரி. பைபிள்லே தேடினீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைச்சிடும், மறைபொருள் அத்தனையுமே கிடைச்சிடும். சரிங்களா? அப்படிங்கும்போதுதான் யோவான் 5:39 பார்க்குறோம். சரி ஆண்டவரே, இதெல்லாம் குழம்பி இருக்கு, ஒன்றும் புரியலை, என்னமோ வேதங்கிறீங்க, சாட்சியாகங்கிறீங்க, அதை கவனிக்கணுங்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு புரியணும், என்ன பண்ணணும்னு கேட்டா வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்ட்டார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, அவைகள் என்னை குறித்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். யோவான் 5:39. இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பைபிளினுடைய மறைந்திருக்கிற இந்த குழப்பமான விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா புரிந்து கொள்ளணும்னா பைபிளை ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? இதையும் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்? அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கா? அந்த மெத்தடை சொல்லி கொடுங்க. ஏன்னா இதுவரையும் பைபிள் படிச்சும் புரியல. இப்போ நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணணுங்கிறீங்க, நாங்க படிச்சுட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணாலும் என்ன எப்படிங்கிறதெல்லாம் புரியல. எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்? சரிங்களா? அப்படிங்கும்போதான் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, ஏசாயா 28:12, சரி 13, கர்த்தருடைய வார்த்தை சிக்குண்டு பிடிபட்டு நொறுங்குற மாதிரி இருக்கு, அவைகள் இங்கே கொஞ்சமும்
அங்கே கொஞ்சமா இருக்கும் அப்படின்ட்டார். ஆனா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னா என்னது? ஒரு விஷயத்திற்குரிய கேள்வி ஒரு இடத்துல இருக்குன்னா அதற்கான பதில் இதே பைபிள்ல வேற எங்கேயாச்சும் அங்கே இருக்கும். பைபிள்லயே தான் இருக்கும். நம்ம தான் தேடி ஆராய்ச்சி பண்ணி அதற்கான பதில கண்டுபிடிக்கணும். ஏசாயா 34:16 படிக்கணும். ஏசாயா 34ஆம் இதுதான் அதிகாரம் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ள போறோம் சிஸ்டர். இந்த வசனத்தை வச்சுதான் இப்ப பைபிளுக்குள்ளே நம்ம போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். இப்ப இந்த ஒரு கூடுகை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த கூடுகைக்கு இந்த சத்தியத்திற்குரியான மறைபொருள்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசனத்தை வச்சுதான் எல்லா முடிச்சுகளையும், எல்லா முத்திரைகளையும், எல்லா கட்டுப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ரகசியத்தையுமே ஓபன் பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். சரிங்களா? படிங்க. ஏசாயா 34:16 ம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஓகேங்களா? கர்த்தருடைய புத்தகத்துல ஆராய்ச்சி பண்ணணும். எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா ஒரு தேடுதலோட ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ ஆராய்ச்சி பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிட்டார் யோவான் 5:39. எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா தேடி வாசிங்க. ஒரு கேள்வி இங்க இருக்குன்னா அதுக்கான பதிலை வேற எங்கேயாச்சும் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிங்க. அவைகள் ஜோடியோட இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு கேள்வி வச்சோம்னா உதாரணத்துக்கு நீங்க ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீரின் மேல் போடு அநேக நாட்களுக்கு அப்புறம் பலன் கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா இது கேள்வி. ஆகாரம்னா என்ன, தண்ணீர்னா என்ன, அநேக நாட்களுக்கு அப்புறம் பலன் கொடுக்கறதுனா என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கேள்வியா இருக்குது. ஆனா அதை படிச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா புரியாத மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? ஒரு போதையில தண்ணி அடிச்சுட்டு இந்த டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு பேசிட்டு போவாங்களா ரோட்ல, அது மாதிரி இருக்கு. ஆகாரத்தை கொண்டு தண்ணியில போட அநேக நாட்களுக்கு அப்புறம் பலன் கொடுக்கும்னா எப்படி பலன் கொடுக்கும்? அப்ப இந்த கேள்விகளுக்கான பதில் தேடணும் பைபிள்ல. தேடி அங்கே போய் அந்த பதிலை தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்கு எல்லா பதிலும் கிடைச்சிடும். இதுக்கு தேவனுடைய ஆவியே உங்களுக்கு வழி நடத்தி இந்த மறைபொருள் எல்லாம் உங்களுக்கு வெளியே கொண்டாங்க அப்படின்ட்டார். இப்ப நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீர்ல போடணும். இது அநேக நாட்களுக்கு அப்புறம் பலன் கிடைக்கும். இப்ப வேத ரீதியா ஆகாரம்னு சொல்லிட்டாலே ஆகாரம்னா என்ன நீங்க சொல்லுங்க. பைபிள்ல ஆகாரம் உணவு அப்படின்னா வார்த்தை தான் உணவு. மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப தேவன் சொன்னது சாப்பிடுற சாப்பாடை பத்தி சொன்னாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சாப்பாடை பத்தி சொல்லல. சரிங்களா? ஒரு வசனம் கூட படிங்க. எரேமியா 16:15. 15:16. 15:16. பக்கம் 894. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. அப்ப இது என்ன புரிஞ்சுக்கலாம்னா நம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன்னா பைபிளுக்கு பேஜ் பேஜா இருக்கு. அதெல்லாம் கிழிச்சு கிழிச்சு சாப்பிட்றத பற்றியே சொல்றாரு. இப்போ வசனம் படிக்கும்போது ஒரு சில விஷயம் சாபிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும் ஒரு சில விஷயம் ரொம்ப புரியாத மாதிரி இருந்தாலும் ஒரு சில விஷயம் நம்மளுக்கு அப்படியே தேவன் ஆறுதலா நம்மள்கிட்ட பேசுற மாதிரி மன நிறைவு கொடுக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னா பசிக்காது. ஏன்னா அந்த சந்தோஷமான நிகழ்வு அந்த செய்தி நம்மளுக்கு ரொம்ப நிறைவே கொடுக்கும். அது மாதிரி இந்த வசனம் படிக்கும்போது ஒரு சில நேரத்துல அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். பசியே இருக்காது. இயற்கையா இருக்கக்கூடிய பசி இருக்காது. அந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயம் நிரம்பி சந்தோஷத்துல இருக்கும். அப்ப இந்த வசனம் நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா ஆகாரமா இருக்குது. சரிங்களா? மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப அந்த வசனத்தை தான் நம்ம சாப்பாடுன்னு பார்க்கணும். இந்த வசனத்தை கொண்டு போய் எங்க போடணும்? இப்போ தண்ணீர்ல போடணும் இல்லைங்களா? அப்பனா பைபிளை கொண்டு போய் தண்ணி ஒரு பக்கெட் தண்ணியை பிடிச்சி அதில் போட்டுட்டோம்னா 10 நாள் கழிச்சு அது தங்கமாவா மாதிரி போயிடும். இல்லைன்னா வைடூரியம் வெள்ளியாவா மாதிரி போயிடும். இல்லை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் தேடுதல் இருக்க வேண்டியது. இங்க ஆகாரம்னாலே என்னன்னு பார்த்துட்டோம் வசனம். அப்ப தண்ணினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப தண்ணிங்கிறதுக்கு ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்துதல் 17:15
ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களுமா. அப்ப தண்ணீர்னாலே என்ன அர்த்தம் சொல்லப்படுது? ஜனங்களும் கூட்டமும் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் தான் என்ன சொல்லப்படுதுன்னா தண்ணீர். இன்னொரு வசனம் கூட இருக்கு, ஏசாயா 57:20. ஏசாயா 57:20 தண்ணீரை பத்தி, கடல் தண்ணீரை பத்தி சொல்லப்படுது. ஏசாயா 57:20 பக்கம் 864. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாது. ஓகே, அப்ப துன்மார்க்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலக ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா கடல் தண்ணீரை போல இருக்கிறாங்க. அப்ப ஜனங்கள், இந்த உலக ஜனங்கள்லாம் எதற்கு அடையாளமா சொல்லப்படுறதுன்னா தண்ணீர். சரிங்களா? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மீனிங் கொடுக்கப்படுது. தண்ணீர்னா வசனம் கூட இருக்கு. சரிங்களா? தண்ணீர்னா பரிசுத்தாவிக்குரிய ஒரு அடையாளமா கூட சொல்லப்படுது. ஆனா இந்த இடத்துல ஆகாரம் என்கிற பைபிள் சத்தியங்களை கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில போய் போட்டுட்டு வாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம எம்எல்ஏ வருவார், மைக்கு பிடிப்போம், கடல் எல்லாம் என திரண்டு இருக்கிற ஜனங்களேன்னு சொல்லுவார். கடல் அலை என திரண்டு வந்திருக்கிறது எங்க? கடலா வந்துருக்கு. அப்போ உலகளாவிய அளவிலே கடல்னாக்கே நம்ம எதை அடையாளப்படுத்துறாங்க? ஜனங்கள். இப்போ தேவன் பேசக்கூடாதா? தேவன் அப்படிதான் அடையாளமா பேசியிருக்கிறார். அப்ப இந்த சத்தியமாகிய பைபிள் வசனங்களை கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில போடுங்க. அவங்க உடனே மனம் திரும்பி வந்துட மாட்டாங்க. அநேக நாட்கள் கழிச்சு இந்த வசனம் உள்ள போய் விழுந்து அது உழைத்து பலன் கொடுக்கும். அப்ப இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு தேவன் அவர் ஒரு அடையாள பாஷையில பேசுறாரு. இங்க தண்ணீர்னா தண்ணீர் இல்லை ஜனங்கள், ஆகாரம்னா சாப்பிட்ற உணவு இல்லை வசனம் சத்தியம். அநேக நாட்களுக்கு அப்புறம் பலன் கொடுக்கும்னா அந்த ஜனங்கள் மனம் திரும்பி வர்றாங்க. அப்ப ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீரில் கூட அநேக நாட்களுக்கு அப்புறம் பலன் கொடுக்கும்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வசனத்துக்குமான ஜோடிகளை தேடும் போது அதுக்கான மறைபொருள் நம்மளுக்கு வெளியிடும். சிம்பிள் தான். இப்ப நம்ம அந்த முறைமையை கத்துக்கிட்டோம், எப்படி பைபிள் படிக்கணுங்கிற ஒரு முறைமையை கத்துக்கிட்டோம். ஒரு தேடுதலோட ஒவ்வொரு கேள்விக்கான பதில இதே பைபிள்ல தேடுங்க, எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சது. இப்ப சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். 24 மணி நேரம் யாராவது தியானமா இருக்க முடியுமா? முடியாது. அப்பனா இரவுனா என்ன? தேடுதல். பகல்னா என்ன? தேடுதல். இந்த வசனத்துக்கான வார்த்தைக்கான அடையாளம் தேவன் எங்கேயோ எங்கேயோ சொல்லியிருப்பார். அதை தேடி சேர்த்து பார்த்துட்டோம்னா அதுக்குரிய ரகசியம் கிடைச்சிடும். 24 மணி நேரம் முடியாது. அப்பனா இரவுனா என்ன, பகல்னா என்ன? சங்கீதம் 30:5 சொல்றாரு. சங்கீதம் 30:5 பக்கம் 687. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். இந்த வசனத்தை கூட பாருங்க, சாயங்காலத்துல உட்காந்துட்டு அழுவணும், விடிஞ்சோடனே உட்காந்துட்டு சந்தோஷமா சிரிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சாயங்காலம்னா ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா நைட் மே எண்டோர் வீப்பிங் அப்படின்றது. அப்ப ராத்திரியிலே அழுகையா இருக்கும், விடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். உலகளாவிய அளவில் கூட சொல்லுவாங்க, எப்பதான் விடியுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையே இருளா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சோகம், துன்பம், துயரம், வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இழப்பு, இவைகளுக்கு என்ன ஒரு அடையாள பாஷையில ஜனங்களே பேசுவாங்கன்னாக்க இரவுக்கு அடையாளமா சொல்லுவாங்க. விடியற் காலம் வந்துச்சுன்னா சந்தோஷம்ங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அதை தான் தேவன் என்ன சொல்றாருன்னா, இரவுனா நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிற துன்பம், துயரம். இன்னொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில வரும், என்ன? சந்தோஷம். இந்த 2 விஷயம் தான் நம்மளுக்கு மாறி மாறி வரும். அதுதான் இரவும் பகலும்னா இன்பத்திலும் துன்பத்திலும் வேத வாக்கியத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன் அவர் சொல்ல வந்தார். சரிங்களா? அவர் 24 மணி நேரம் பைபிள் தியானிக்கணும்னு சொல்ல வரல. சரிங்களா? இதே பைபிள் ஸ்டடி நாங்க பண்றோம், வாரம் வாரம் நடத்துறதுக்கே நிறைய பேர் வரமாட்டாங்க. இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி இது மாதிரிலாம் இருக்குங்க, கத்துக்கங்க. டெய்லி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா யாரு கொடுக்கும்? அதுவும் கஷ்டம் தான். உங்களுக்கு அவங்கவுங்க வேலை இருக்கு. அப்ப 24 மணி நேரத்தை சொல்லல, நம்ம வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தான் சொல்ல வர்றாரு. ஒரு சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா பைபிள் வேணாம், ஒண்ணு வேணாம், எல்லாம் நிறைவா இருக்குங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கையில. கடவுளை பத்தி நீங்க நினைக்கணும்னு அவசியம் இருக்கா? எல்லாம் வாழ்க்கையில ஃபெயிலியர், கடவுள்கிட்ட கேட்டாலும் பதில் இல்லை, அவர்கிட்ட கடவுள்கிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் இருக்கா? எது தான் கொடுக்கல, என்னத்தை கேட்கறது அப்படின்னு அப்படி விட்டுரும். அதனாலதான் இந்த 2 விஷயத்தையுமே நம்மளுக்கு அதிக பாடுகளையும் கொடுத்துடக்கூடாது, அதிக சந்தோஷத்தையும் கொடுத்துடக்கூடாது. நிறைவான ஒரு வாழ்க்கையில கொண்டு போகணுங்கிறது நம்மளுடைய அடிப்படை ஜபமா இருக்கும் நிச்சயமா. அதே நேரத்தில் இன்பத்திலும் இந்த துன்பத்திலும் வேத வாக்கியத்தை தியானிக்கணுங்கிறத வேதம் சொல்லுது. 1ஆம் சங்கீதத்தினுடைய இந்த விளக்கமே நம்ம தெரியாம தான் நிறைய விஷயங்கள்
இதுவாறு தான் எல்லா விஷயத்தினுடைய மறைபொருள்களுமே ஒவ்வொரு வார்த்தை வசனத்தினுடைய தேடுதல், அதுக்குரிய ஜோடி வசனம் வேற எங்கேயாச்சும் இருக்கும். அதை கண்டுபிடிச்சோம்னா எல்லா ரகசியமும் நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே. இப்ப 7 தலை 10 கும்புல ஒரு மிருகத்தை பத்தி வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தோம். சரிங்களா? இது என்னது? 7 தலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் தலை இங்கிட்டு ஒரு 3, இங்கிட்டு ஒரு 3, 7 தலை வச்சுக்கீங்க சும்மா. அதுல 10 கொம்பு, ஒரு மிருகம் இல்லைங்களா? இது வானத்துல இருக்கிற மாதிரி அந்த ஒரு வசனம் வெளிப்படுத்தல பார்க்கும். இது என்ன? சரிங்களா? இதை போய் நம்ம எங்க தேடணும்? பைபிள்ல தான் தேடணும். சரிங்களா? இதுக்கான பதில தானியேல் 7:24 சொல்றார். படி. பாருங்க, 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம். சரிங்களா? அந்த 10 கொம்புனா என்ன, அந்த மிருகம்னா என்னன்றது இங்க பழைய ஏற்பாட்டுல தானியேல் 7:24. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் நேராயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. ஓகே, 23 படிங்க. 10 கொம்புனா என்ன அர்த்தம்? கொம்புனாலே என்ன அர்த்தம்? அடையாள பாஷையில சொல்லிட்டார். 10 கொம்புனாலே என்ன அர்த்தம்னா 10 ராஜாக்கள். சரிங்களா? இப்ப 23ல படிக்கலாம் பாருங்க. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமா, அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் நேராய் இருந்தது. பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அப்ப அந்த 4ஆம் மிருகத்தை பத்தி இதே தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் படிக்கலாம் பாருங்க. அதாவது 7வது வசனம் படி. அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. பாத்தீங்களா? இப்ப 10 கொம்புள்ள ஒரு மிருகத்தை பத்தி சொல்லியிருக்கு. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகமாக நீங்க சொல்லப்படுது. அப்ப அந்த மிருகம் எதை சொல்லுதுன்னா, மிருகம்னா 23வது வசனம் என்ன சொல்லிருச்சுன்னா, அந்த மிருகம் இந்த பூமியிலே எழும்பும் 4வது ஒரு பெரிய ராஜ்யம் இந்த பூமியில வரும். உலகளாவிய ராஜ்யத்துல 4வது ராஜ்யமா இந்த பூமியில இருந்து வரும் அப்படின்னு சொல்லுது. அப்ப கொம்புனா என்ன? ராஜா. அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களை சொல்றது. சரிங்களா? அப்ப இது 4ஆம் மிருகத்தை பத்தி சொல்லுதுன்னா, இது இன்னும் தெளிவா படிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 4ஆம் மிருகம் வந்து ரோம ராஜ்யம் தான் சொல்லுது. இந்த உலகத்துல ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல ரோம ராஜ்யம் தானே இருந்துச்சு. தீரு சேசார், இந்த மாதிரி சிபுரு சேசார், இப்படிலாம் ராஜாக்கள் ரோம ராஜ்யத்தின் ராஜாக்கத்தின் கீழே தான் ஆண்டவர் வந்து பிளாத்து கீழாக சிலுவையில் அறையப்பட்டார். அந்த ரோம ராஜ்யத்தை பத்தி நீங்க பேசணும். இன்னும் சொல்ல போனா இந்த ரோம ராஜ்யத்துல தான் ஆண்டவர் மரிப்பாருங்கிறத கூட வேதம் சொல்லுது. அதெல்லாம் நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம். அப்ப இந்த 4வது மிருகம் என்றால் என்னன்னா ரோம ராஜ்யத்தை அடையாளம். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு 3 ராஜ்யத்தை பத்தி 3 மிருகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு சிங்கம், இன்னொன்னு கரடி, அதுக்கப்புறம் சிறுத்தை அப்படின்னு. இந்த 4வது மிருகம் கடிதம் பயங்கரமான சிவப்பு நிறமான 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம் அப்படின்னு நீங்க சொல்லப்படும். அப்ப இதுக்கு முன்னாடி எந்த ராஜ்யங்கள்லாம் வந்துச்சு, இதெல்லாம் நம்ம தனி ஸ்டெடியா பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு வசனத்துக்கான கேள்வியை தேடும் பொழுது இந்த மிருகம்னா என்னன்னா ஒரு ராஜ்யத்தை அடையாளம், கொம்புனா அதுல எழும்பக்கூடிய ராஜாக்களை அடையாளம். சரிங்களா? இப்படிதான் நம்ம பைபிள் படிக்கணும். இப்போ கூட ஒரு வசனம் இருக்கு. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தோம். இதுல வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதுக்கு 7 கொம்பும் 7 கண்ணு இருந்துச்சு. இந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டினாக்கி அது யாரா இருக்கும்? ஆண்டவரை தான் சொல்லுது. ஆண்டவருக்கு 7 கண்ணு 7 கொம்பா? ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கும்போது 7 கண்ணு 7 கொம்பா? அப்ப கொம்புனா என்னன்னு இப்ப நீங்க சொல்லுங்க. 7 அதாவது கொம்புனாக்கி இப்ப என்ன அர்த்தம் வருது? ராஜா. ராஜா ராஜா. சரிங்களா? கொம்புனா ராஜா. சரிங்களா? 7னா எதை அடையாளப்படுத்துது? 7 எதை அடையாளப்படுத்துதா நீங்க சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு அடையாளம். 7ங்கிற எண் 6 நாள் சிற்றிப்பு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 7 வண்ணங்கள், 7 அநேக 7களை பற்றி பைபிள் சொல்லுது. 7 முத்திரை 7 அப்படிங்கும்போது 7ங்கிறது
தேவனுடைய படைப்பில் உள்ள ஒரு பூரணத்தை சொல்லுது, ஒரு முழுமையை சொல்லுது. சரிங்களா? அப்பனா 7 கொம்பு அப்படின்னா, கொம்புனா ராஜா, முழுமையான ராஜரீகத்தை பெற்ற ஒரு ராஜான்னு அடையாளப்படுது. 7 கொம்புக்கான அர்த்தம் என்னன்னா, இவர் ஆட்டுக்குட்டி தான், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி, ரொம்ப சாதுவா இருக்கக்கூடியவர். ஆனா முழுமையா ராஜரீகத்தின் ராஜாங்கத்தின் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுதான் 7 கொம்பு. பாருங்க, அவரு முழுமையான ராஜாங்கத்தின் ராஜாங்கிற அந்த நேரடி வார்த்தையை சொல்லாம அடையாள பாஷையில பேசுறாரு. சரி, இப்ப 7 கண்ணுக்கு எடுத்துக்கலாம். 7 நாளே முழுமை. சரிங்களா? 7 நாளே பைபிளை பொறுத்தவரைக்கும் முழுமை, முழுமை அல்லது பூரணம். 8னா பரிபூரணம்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பின்னாடி ஒவ்வொரு எண்ணுக்குமே அடையாளங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப 7 கண். சரிங்களா? இப்ப ஆதாம் ஏவாள் இந்த பழத்தை சாப்பிட்டோன்னு அவங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. படிச்சிருக்கிறீங்களா? அவங்க அதுக்கு முன்னாடி கண்ணு தெரியாம தடவிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அவங்க கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவங்க ஆடைகளை தைத்துக் கொண்டார்கள் பார்க்கணும். அந்த பழத்தினுடைய விஷயம் என்னன்னா, நன்மை தீமை அறியத்திக்க அறிவு கனி. சரிங்களா? அந்த அறிவு வந்த உடனே எது நல்லது கெட்டதுங்கிற அறிவு வந்துருச்சு அவங்களுக்கு. சரிங்களா? அப்ப 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, இப்பிரபஞ்சத்தின் தேவன் இந்த உலக ஜனங்களின் மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப உலக ஜனங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாமையா இருக்கு, மனக்கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு அறிவு கண்ணுங்கிறது திறக்கப்படுது. இதே சாத்தான் என்ன பண்ணிருக்கிறான், அந்த அறிவு கண்ணை மனக்கண்ணை மூடி வச்சிட்டான். புரியுதுங்களா? அப்ப இது என்ன சொல்றதுன்னா, இந்த மனசு அறிவு அப்படிங்கிற அதுக்கு கண்ணுக்கு அடையாளப்பட்ட இங்க சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப 7 கண்ணுன்னா முழு பரிபூரண ஞானம் உள்ளவர். சரிங்களா? அப்ப ஞானத்திலே முழு பரிபூர்ணமான ஞானமும் முழு பரிபூர்ணமான ராஜாங்கத்தையும் உடைய ராஜாவாக இருக்கிறாருங்கிறத அடையாள பாஷையில எப்படி எழுதப்பட்டிருக்கு? 7 கண்ணு. இப்படிதான் நம்ம பைபிள் படிக்க போறோம். இதுல உள்ள ஒவ்வொரு ரகசியமுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இனிமே வர ஆரம்பிச்சு. சரிங்களா? இப்ப இந்த மெத்தட்ல தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே பைபிள் படிச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க போறோம். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இதுக்குள்ள பதில் இருக்கு. சிம்பிள் ஆன்சர் தான். சரிங்களா? இப்ப ஆதாம் சாப்பிடும் மண்ணாலேயே சாகவே சாகினார். அன்னைக்கே செத்தாரு. 930 வயசுல தான் செத்தாரு. அப்ப தேவன் போய் சொல்லிட்டாரா? இல்ல. அப்ப படிக்கலாம் ஒரு வசனம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் ஒரு நாள். அப்ப நம்மளுக்கு ஒரு நாள்னா ஒரு நாள் தான், கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம்னு பைபிள் சொல்லுது. அப்ப சாப்பிடும் அந்நாளிலே சாகவே சாவாயினாரு. கர்த்தருக்கு ஒரு நாள்ங்கிறது எத்தனை வருஷத்துக்கு சமம்? அப்ப அவர் 1030 வருஷமா வாழ்ந்தாரு, 930 வருஷத்துல செத்துட்டாரு. அதான் adam எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 930 வயசுல செத்துட்டாரு. சரிங்களா? அப்ப கர்த்தர் சொன்னது பொய்யெல்லாம் இல்ல. கர்த்தருக்கு ஒரு நாள்னா என்ன அர்த்தம்? 1000 வருஷம். அந்த 1000 வருஷங்கிறது கர்த்தருக்கு ஒரு நாள். அந்த நாள்லயே தான் ஆதாம் செத்தார். அவனுக்கு புரியுதுங்களா? அந்த பாயிண்ட் புரியுதா? புரியலையா? 1000 வருஷம் வசனம் பாருங்க. கர்த்தருக்கு 1000 வருஷம். படிங்க. அப்ப அறிஞ்சிருங்க அப்படிங்கிறாரு, அறியாது இருந்துராதீங்கிறாரு. அறிஞ்சுக்கங்க. மொழிபெயர்ப்புலயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. சரிங்களா? அப்ப கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம். அப்ப சாப்பிடும் அந்நாளிலே சாவாயினா கர்த்தரை பொறுத்தவரையில அந்நாள்ல தான் செத்தாரு. ஏன்னா கர்த்தருக்கு ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம். ஆதாம் 930 வருஷம் வரைக்கும் உயிரோட இருந்தார், செத்துட்டாரு. அது எங்க இருக்குன்னா ஆதியாகமம் 5ல 5வது வருஷம் படிங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 5:5. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம்
அவன் மரித்தான். ஓகே, அப்ப 1000 வருஷம்ல யாருமே வாழல. மெத்துசலாம்ங்கிறது தான் 969 வருஷம் வரையும் வாழ்ந்திருக்காரு. 1000 வருஷம் யாருமே வாழ்ந்தது. அப்ப கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம். சரிங்களா? இதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம். மனுஷனுக்கு ஒரு நாள்னா ஒரு நாள் தான். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்னா 7000 வருஷம். இதெல்லாம் கணக்கு இருக்கு. தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு நாள்னா ஒரு வருஷம். இது வசனம் இருக்கு. தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு நாள்னா ஒரு வருஷம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அதேபடி. அப்ப ஒவ்வொன்றுக்குமே அடையாளத்துல தான் பேசி வச்சிருக்கார். அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நமக்கு வேத ஆராய்ச்சியை பண்ணணும். இதான் சிம்பிள் தான். ஒவ்வொன்றுக்குமே பதில் எங்கதான் இருக்கு? பைபிள்ல தான். படிங்க. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பக்கம் 962. நீ உன் இடது பக்கமாய் பொறுப்பெடுத்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் பொறுப்பெடுத்திருக்கும் நாட்களில் விளக்கத்தின்படியே அவனுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவனுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். பாருங்க, அவங்களுடைய வருஷ கணக்கை நீ என்னவா எண்ணிக்கணும்? நாள். அப்பனா 40 நாள் அவர் ஒருங்கிணைச்சு படுத்தாருன்னா 40 வருஷம் அவங்க அக்கிரமத்தை சுமக்கணுங்கிறார் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு பக்கமா ஒருங்கிணைச்சு படுக்கணும். எத்தனை நாள்? ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு நாள் படுத்தாருன்னா அது இஸ் ஈக்குவல் டு தீர்க்கதரிசியை பொறுத்தவரை ஒரு நாள் இஸ் ஈக்குவல் டு என்னங்க? ஒரு வருஷம். அது சொல்றா பாருங்க, அக்கிரமத்தின் வருஷத்தை நீ நாள் கணக்குல தூங்கணும். அவங்க ஒரு வருஷம் அக்கிரமத்துக்குரிய ஒரு விஷயத்த ஒரு நாள் நீ தூங்கினீங்கன்னா அவங்க அது கன்வெர்ட் அது மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்க சொல்றாரு. தீர்க்கதரிசியை பொறுத்தவரையும் ஒரு நாள்னா ஒரு வருஷம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பின்னாடி பாடத்துல நிறைய ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயத்துல தேடும் போது நிறைய விஷயம் மறைபொருள்கள் கிடைக்கும். இதே நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல 1260 நாளளவும் வனாந்தரத்தில் அந்த ஸ்திரீ போயிருந்தா அப்படின்னு ஒரு வசனம். அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னா 1260 நாள்னா 1260 தீர்க்க தரிசனம்ல வெளிப்படுத்தின விசேஷம் அது அப்படியே 1260 வருஷங்களாக பார்க்கணும். ஏன்னா நம்ம நாள் கணக்கில் எண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா அவரை எப்படி பேசிட்டாரு? அடையாள பாஷையில் உள்ள தீர்க்க தரிசன கால கணக்கா பேசிட்டாரு. அப்ப தீர்க்க தரிசிகளுக்குரிய ஒரு விஷயமா இதை பார்க்க முடியும் சில விஷயத்தை. இப்ப என்னென்ன பிரச்சனைனா, இப்ப நாங்க நிறைய வாட்டி இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டதுனால இது இதுக்கு பொருந்தும், இது அதுக்கு பொருந்தும், அது இதுக்கு பொருந்தும்னு நாங்க சொல்லிட்டு வந்தோம். ஆனா இப்ப நீங்க இதை பழக இதை நீங்க தொடர்ந்து இதை நீங்க தியானிக்க தான் எல்லா விஷயமும் எதுக்கு எது பொருந்துங்கிறத நீங்க ஒரு 6 மாசம் இல்லைன்னா ஒரு 3 மாசத்துலயே உங்களுக்கு தெளிவு வந்துடும். இதுக்கு இதுதாங்க அப்படிங்கிற அளவு. ஆனா இப்ப நம்மளுடைய இந்த இந்த வேத ஆராய்ச்சிக்குரிய இந்த பாடத்திட்டங்கள் ஒரு வருஷ காலத்துக்கு நீங்க ஒரு டைம் கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்க விரும்புனீங்கன்னா வாரத்துக்கு எத்தனை முறை வேணாலும் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா வாரத்துக்கு ஒரு முறை இப்போ கரெக்டா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் உங்களுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதிகமாகவும் நம்ம உங்கள்கிட்ட பேச முடியும். இப்போ நம்ம உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் வந்து இதை புரிந்து கொண்டீங்கனாலே போதும். இப்போ உங்களுக்கு ஓரளவு அடுத்த லெவலுக்கான ஒரு ஸ்டெப்பு போட்டாச்சு. இப்போ நீங்க உங்கள்கிட்ட ஒவ்வொரு பாடத்திட்டத்தினுடைய வேதத்தின் பாடத்திட்டத்தினுடைய படிப்படியா படிச்சு புரிஞ்சுக்கிட்டே போகும்போது எல்லா விஷயமும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை புரியாது. இதற்கான மெத்தட் என்னன்னாக்கே வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு ஒரு கேள்வி எழுப்பணும்னா வேற எங்கேயோ பதில் பைபிள்ல தான் இருக்கு. தேடணும். தேடி அந்த ஜோடியை கரெக்டா பொருந்தணும். நீங்க தப்பா பொருந்தீங்கன்னா தப்பான அர்த்தம் வந்துடும். புரியுதுங்களா? ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கான பதில தப்பான முறையில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பான ஆன்சர் தான் வரும். அது கரெக்டான வசனத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப தண்ணீர்னா 3 பதில் இருக்கு. ஒண்ணு ஜனங்கள், இன்னொன்னு பரிசுத்தாவி கூட அடையாளமா ஒரு இடத்துல சொல்லப்படுது. இன்னொன்னு வசனம். எந்த இடத்துல எதை பொருந்தி பார்க்கணுங்கிற அந்த பரிசுத்தாவினுடைய வழிநடத்தல்ல தான் இதை நம்ம இதுக்கு பொருந்தும், அது அதுக்கு பொருந்துங்கிறது தான் வருங்காலத்துல நீங்க அந்த ஆவிக்குள்ளாக வழிநடத்தப்படுவீங்க. ஏன்னா அந்த ஏசாயா 34:16 பார்க்கும்போது கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசிங்கள், அவைகள் ஜோடி இல்லாம இருக்காது, அவைகள் ஒன்று கூட குறையில்லை, அவருடைய ஆவி அவைகளை தேவனுடைய ஆவியினால இது கரெக்டா சேர்க்கணும். நம்மளா சேர்த்தோம்னாலும் தப்பா போகும். அப்ப எந்த வசனம் எதோட பொருந்தணுங்கிறதெல்லாம் கிளியரா பொருந்தணும்னா நீங்க கேட்கிற அத்தனை கேள்விக்கும் பதில் உங்களுக்கு கிடைச்சது. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்னா பைபிளை முறையா எப்படி படிக்கலாங்கிறதுக்கான ஒரு மெத்தடை வந்து ஓபன் பண்ணியிருக்கோம். பைபிளை எப்படி படிக்க போறோம், அதற்கு பைபிள் சொல்ற முறைமையை பார்த்துருக்கோம். வேற வெளி மெத்தடெல்லாம் இல்லை. பைபிள் எப்படி படிக்கணுங்கிறது பைபிளே ஒரு மெத்தட் சொல்லுது. அந்த மெத்தட்ல பைபிள் வசனத்தின்படி ஜோடி வசனத்தை பார்த்து நம்ம ஒவ்வொரு ஆழமான விஷயங்களையும் நம்ம
படித்து அறிந்து புரிந்து கொள்ள போறோம். அதுக்கு தேவனுடைய முழு ஆவியினுடைய பலத்துல தான் இது வழி நடத்தப்பட போறோம். ஒண்ணு, இது தொடர் இன்னைக்குரிய பாடங்கள் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஆக நம்ம இந்த தேடி வாசிக்கிற ஜோடி வசனத்தை வச்சு ஒரு 7-8 மெத்தட்ஸ் இருக்கு. பைபிள் படிக்கிறதுக்குன்னு ஒரு 7 மெத்தட் இருக்கு. பைபிள் எப்படி படிக்கணுங்கிறதுக்கு தான் இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி விஷயம் இப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மெத்தட்ல தான் இனி வருஷம் முச்சோடு நம்ம ஆழமான விஷயங்களை பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 7 மெத்தட்ஸ் இருக்கு. அதை வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மெத்தடாக தான் நம்ம பார்க்க போறோம். மெத்தட் நம்பர் 1 என்னன்னா, ஒரு தலைப்பிற்குள்ளாக வேதத்தை படிக்கிறது. என்ன மாதிரி தலைப்பு வேணாலும் எடுக்கலாம். நீங்க என்ன வேணாலும் தலைப்பு சொன்னீங்கன்னா அந்த தலைப்புல ஒரு பாடம். உதாரணமா ஆதாம் அப்படின்னு ஒரு தலைப்பு, இல்லைன்னா பரலோகம், இல்லைன்னா நரகம், இல்லைன்னா ஆத்மா, இல்லைன்னா தேவன், இல்லைன்னா குமாரன், இல்லைன்னா தேவதூதர்கள், இல்லைன்னா மனுஷன், என்ன தலைப்பு வேணாலும் எடுக்கலாம். சரிங்களா? அது தலைப்புக்குள்ளாக வேதத்தை பைபிள்ல உதாரணமா ஆதாம்னு எடுத்தோம்னா ஆதாம்ங்கிற தலைப்புல வசனம் எங்கெங்க இருக்குன்னு தேடணும். அதெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு பார்த்தோம்னா ஒரு ரகசியம் கிடைக்கும். இதுதான் விஷயம். இப்ப பாருங்க, உதாரணமா ஆத்மா. இன்னைக்கு கிறிஸ்தவத்திலையும் சரி, ஹிந்துவிலையும் சரி, முஸ்லீம் சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களா ஒரு பதில் முடிஞ்சா சொல்லுங்க. ஆத்மா சாகுமா? சாகவே சாகுமா? ஆத்மா அழியுமா? ஓகே. ஆனா நிறைய பேர் கிறிஸ்தவர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது ஆத்மா சாகாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க தான் வேற மாற்றமா சொல்லுவீங்க. சரிங்களா? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பாவம் செய்கிற ஆத்மா நீங்க யாரை வேணாலும் போய் கேள்வி கேளுங்க, ஆத்மா சாகாதுன்னு தான் சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சாகும் தான் வசனம். அப்ப இது மாதிரி வசனத்தை நம்ம பேசணும் முடிஞ்சு நம்ம சுயமா நம்ம சிந்தனையில வர்றதை நம்ம பேசக்கூடாது. சரிங்களா? இதுதான் இந்த தலைப்பிற்குள்ளாக வேதத்தை படிக்கிறதுன்னு ஒரு மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தின் கருப்பொருளை ஆராய்ச்சி பண்றது. இது உதாரணமா இப்ப நம்ம படிச்சோம்ல, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியம். இப்ப அந்த கருப்பொருள் என்ன சொல்லுது? அது ஒரு கருத்தை சொல்லுது. இன்பத்திலும் துன்பத்திலும் வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பண்றவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுது. அதான் கருத்து. ஆனா அந்த கருத்துக்குரிய ஒரு விஷயம் அந்த வசனத்துல நேரடியா படிக்கும் போது இருக்குதா? இல்ல. அதான் ஒரு வசனத்தின் கருப்பொருளை ஆராய்ச்சி பண்றது. சரிங்களா? இது 2வது மெத்தட். 3வது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடையாள பாசை. அடையாள பாசை. இப்ப அடையாள பாசைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்க 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம்னு ஒரு அடையாளம் வானத்துல காணப்பட்டதுன்னு சொல்றோம். அப்ப அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்துல 7 தலை 10 கொம்புள்ள மிருகம் வானத்துல வரும்னா வானத்துல எல்லாம் வராது. அதை பத்தி பைபிள் என்ன சொல்லிருச்சு? அந்த கொம்புனா அதுக்கான அடையாளம் என்னங்க? ராஜாக்கள். அந்த மிருகம்னா அது ஒரு ராஜ்யம். அதான் அடையாள பாசைன்னு சொல்றது. சரிங்களா? அடையாள பாசையில் நிறைய விஷயம் பேசியிருக்கிறார் ஆண்டவர். சரிங்களா? அதுக்கெல்லாம் சாம்பிள் நிறைய பார்க்கணும். நிறைய விஷயங்கள். அப்ப அந்த அடையாள 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 பாசையில் நம்ம பைபிளை படிக்கிறது. அதுதான் சாம்பிள் ஒன்று பார்க்கணும். அதே மாதிரி தீர்க்க தரிசனம் படிக்கிறது. சரிங்களா? அடையாள பாசையும் தீர்க்க தரிசனம் ஒண்ணுதான், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கிறது? அதாவது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட மாதிரியே இருக்கும் நம்ம நினைச்சுக்க முடியாது. அது வேற ஒரு விஷயத்த சொல்லும். அதுக்கு சுய தோற்றமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்த சொல்லும். இப்போ உதாரணமா 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம்ங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது அது அடையாள பாசையினுடைய தீர்க்க தரிசனம். அடையாள பாசையில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அது ஒரு ஒரு ராஜ்யம் வரும், 10 கொம்பு உள்ள ராஜாக்களுடைய ஒரு ராஜ்யம் வருங்கிறத ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட ஒரு அடையாளம். அதனால அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வரும். இது அதை சாரும், அது இதை சாரும். அதனால தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கிறது? சரிங்களா? அப்ப 7 தலை 10 கொம்புள்ள மிருகம் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம்ங்கிறது சுய தோற்றமா அதுல இருக்காது. அதுல போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் இருக்காது. அதுக்குரிய மறைபொருளை தான் நம்ம தேடணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓமை வாக்கியம். சரிங்களா? இப்போ நம்ம படிச்சோம்ல, கடுகு விதையை போட்டாக்கி அது பெரிய மரமா இருந்துச்சு, பறவைகள்லாம் வந்து உட்காந்துச்சு. ஸ்திரீ 3 படி மாவுல கொஞ்சம் புளிப்பை சேர்த்தா எல்லாம் புளிச்சு போச்சு. இந்த மாதிரி 39 ஓமைகள் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்ப அந்த ஓமைகளுக்குரிய விஷயத்தை நம்ம எப்படி படிக்கணும்? ஓமையை வேற ஒரு கோணத்துல படிக்கணும். சரிங்களா? அது அது ஒரு மெத்தட். அதையும் நம்ம பார்க்கணும். வரிசையா ஒன்று ஒன்றா தான் பார்க்கணும். இந்த இந்த 6-7 மெத்தடை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம
ஒரு தொடர் ஸ்டடிக்குள்ள நம்ம தெளிவா போக முடியும். எப்படி பைபிள் படிக்கணுங்கிறதுக்கு ஒரு 7 மெத்தட் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிழலும் பொருளும். சரிங்களா? இப்ப நிழலும் பொருளும்னா சும்மா சாம்பிளுக்கு பத்தி நான் சொல்றேன். அதை நம்ம நல்லா டீப்பா பின்னாடி படிக்கணும். இப்ப ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுத்தார். சரிங்களா? அப்ப தன்னுடைய ஒரே பேரான குமாரன், அவர் தான் வாரிசு, சொத்து எல்லாமே. அவர் என்ன பண்ணிட்டார்? ஆபிரகாம் பலி கொடுக்கிறார். இது பூமியில நடந்த ஒரு நிகழ்வு. சரிங்களா? இது ஆவிக்குரிய ரீதியில பரலோகத்திற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். பிதாவாகிய தேவன் அவர் ஒரு பலி கொடுத்தார். யார்? சரிங்களா? படிக்கிறோம்ல யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, அதாவது அவரை பலியாக தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தின் மேல் அனுப்பிவிட்டார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு வரலாறு. அதில் அவருடைய மகனை பலி கொடுத்தது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் ஆவிக்குரிய ரீதியில பரலோகத்தினுடைய மறைப்புகள் அதில் சொல்லுது. ஒவ்வொரு சம்பவத்திலுமே இது மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த ஆபிரகாம் பிதாவுக்கும் குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த பலி நம்மளுக்கான பலி மாதிரி சொல்லப்படும். இப்போ ஆபிரகாம் ஈசாக் 2 பேரும் இருக்கிறாங்க. சாரால் இறந்துட்டாங்க. ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக் 40 வயசு ஆனோன்னு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாரு. படிச்சிருப்பீங்க, ரெபேக்கா. பொண்ணு பார்க்க யார் அனுப்புவார் தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? அவருடைய வேலைக்காரர் அனுப்புவார். சரிங்களா? ஏறக்குறைய 300 கிலோமீட்டர் ஒட்டகம், 10 கிலோமீட்டர் 10 ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு போப்பா அப்படின்னா அவருடைய வேலைக்காரர் அனுப்பிடுவார். பொண்ணு பார்க்க போனோம்னா ஒன்று மாமனார் போகணும், மாமியார் தான் செத்து போச்சு, இல்லைன்னா மகன் அனுப்பணும். வேலைக்காரர் அனுப்புனா பொண்ணு வருமா? வேலைக்காரர் போய் 300 கிலோமீட்டர், அந்த காலத்தில் 300 கிலோமீட்டர் தான் சென்னை கிட்டன்னு வச்சுக்கோங்க, போய் பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவார். இப்படி ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணு தைரியமாக வந்துடும். எனக்கு அந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு வந்துடும். இந்த காலத்தில் ஃபோட்டோ காமிச்சு அதுக்கு இதெல்லாம் வச்சு பார்த்து தேடி கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. சொல்கிறேன், கதைக்கு சொல்கிறேன் பாருங்க. இது எதற்கு அடையாளம்னா, இன்னைக்கு பிதாவும் குமாரனும் எங்கே இருக்கிறாங்க? பரலோகத்தில். அவருக்கான மனவாட்டியை இப்போ எங்கே தேடிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? பூமி. அவர் 2 பேரும் அங்கேயே இருக்கிறாங்க. கானான்ங்கிறது பரலோகத்துக்கு அடையாளம். மாமனாரும் சும்மா கருத்துக்காக சொல்றேன், மாமனாரும் மாப்பிள்ளையும் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அவர் அனுப்புனது எதை? பரிசுத்தாவி. தேவனுடைய பரிசுத்தாவி அனுப்பி இன்னைக்கு அவருடைய மனவாட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு அடையாள வாசி, அடையாள நிழலுக்கான ஒரு ஆவிக்குரிய ஒரு பொருள். சரிங்களா? இப்ப அந்த முறைமையிலையும் பழைய ஏற்பாட்டில் ஆடல அநேக சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இது ஒரு மெத்தட். அதான் நிழலும் பொருள். எத்தனை மெத்தட் எழுதியிருக்கிறோம்? 6. 7வது மெத்தட் என்னன்னா, காலத்தின் அடிப்படையில் வேதத்தை படிப்பது. சரிங்களா? இதுக்கு சாம்பிள் அப்படின்னு சொல்ல போனா ஒரு சின்ன சாம்பிள் சொல்லிடுறேன். நான் அதுக்கப்புறம் நம்ம இது தெளிவா பிற்காலத்தில் நல்லா ஒரு தெளிவா பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஆதாம் ஏவாளும் கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு மாமன் மச்சா இருந்தாங்களா? அவங்க பிள்ளைங்க எல்லாம் யாரை கல்யாணம் பண்ணிருக்கோம்? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி இருக்கான்னு நினைக்கிறீங்களா? சரி, அப்ப பாருங்க, அண்ணன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிருக்கணும். வேற யாரும் படிக்கலையா? ஆதாமியாவால தான் படிச்சாரு. அவனுக்கு ஆதாமியாவாளுக்கு மாமன் மச்சான் நிறைய படிச்சாரு, படிக்கல. அப்ப அண்ணன் தங்கச்சிகளை தான் கல்யாணம் பண்ணணும். ஆபிரகாம் யாரை கல்யாணம் பண்ண? பெரியப்பா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சாரா யாரு? சரிங்களா? ரெபேக்காலுமே முறை இல்லாம தான் தங்கச்சி முறைமா தான் வரும் ஈசாக்கு. சரிங்களா? அப்ப தங்கச்சி கல்யாணம் பண்ணலாமா? அப்ப நியாயப்பிரமாணங்கிறது மோசே தான் கொடுக்குறாரு. பல சந்ததி கழிச்சு தான் மோசே தான் கொடுக்குறாரு. லேவி புத்தகத்துல சொல்லப்படுது, கல்யாணங்கிறது எப்படி பண்ணணும்னா தங்கச்சி, அம்மா, அக்கா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, அப்பா முறைமையில உள்ளவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப நியாயப்பிரமாணம் வராத வரையும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அது கேள்வி அல்ல. சரிங்களா? நியாயப்பிரமாணம் இல்லாத வரையும் பாவம் இருந்தது, வசனம் இருக்குது.
ஆனா நியாயப்பிரமாணம் கொடுத்த பிறகு அக்கா தங்கச்சி அண்ணன் அம்மா அப்பா தம்பி இதெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னா பண்ணக்கூடாது. அப்போ மோசைக்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணம். அப்போ கல்யாணம்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் அக்கா தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணாங்க, அது கேள்வியாக இல்லை. ஆனா மோசை மூலமா நியாயப்பிரமாணம் வந்த பிறகு அதுக்கு ஒரு வரையறையை வச்சாங்க. ஆனா எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மோசை சொன்னார். மோசை சொன்னதுலாம் தேவன் கொடுத்த பிரமாணங்கள் தான் நியாயப்பிரமாணம். சரி, அப்ப எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணணுங்கிறது கரெக்டா? இன்னைக்கு முஸ்லீம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எத்தனை வேணாலும் கரெக்டா? பெண்களே எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் போர் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஆண்கள் இறந்துருவாங்க, விதவைகள் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆதரிக்கிறதுக்காக எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு இது ஒரு இது. ஆனா ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்தை பத்தி என்ன சொன்னாரு தெரியுமா? ஒருவனுக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவர் வந்ததுல இருந்து கல்யாண விஷயம் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். சரிங்களா? சரி, இப்ப கல்யாணம்ங்கிற ஒரு விஷயத்துலதான் இத்தனை விஷயத்தை வேறுபாடுகள் காலத்தின் அடிப்படையில் மோச வரையும் அக்கா தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணாங்க, அது ஒரு காலகட்டம். மோசையிலேருந்து ஆண்டவர் காலம் வரையும் ஏறக்குறைய 1700 வருஷம் மோசையிலேருந்து ஆண்டவர் ஊழிய காரியங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு முறையை வச்சாங்க. ஆண்டவருக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒருவனுக்கு ஒருத்தின்னு தான் சொன்னார். ஆனா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து உயிர்த்தெழுதல் நடந்ததும்ல, உயிர்த்தெழுதலில் பெண் கொடுப்பனையும் கல்யாணமே இருக்காரு. புரியுதா? அப்ப ஒரு கல்யாணம்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு சில விஷயங்கள் சட்டத்திட்டங்கள் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு சட்டத்திட்டம் வருது, அதுக்கப்புறம் இன்னும் சிறப்பான சட்டத்திட்டங்கள் வருது ஆண்டவர் மூலம். ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு கல்யாணமே இல்லாம போயிடுச்சு. கடைசியா ஒரே ஒரு கல்யாணம் தான் நடக்க போகுது. அது யாருடைய கல்யாணம் தெரியுங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபையாகிய மனவாட்சிக்கும். சரிங்களா? இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8 வசனத்தை வாசித்தோட முடிச்சுக்கணும். அப்ப இந்த இதுதான் கல்யாணம்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம வேதத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறோம்னா எந்தெந்த காலத்துக்கு எது எது பொருந்துமோ அந்தந்த காலத்துலதான் அதை பொருந்தி பார்க்கணும். மற்ற காலத்துல நடந்தது இப்போ பொருந்தி பார்க்க கூடாது. சரிங்களா? இப்ப இந்த காலத்துல தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னா அது நிச்சயமே கூடாது. ஒருத்திக்கு மேல கல்யாணம் பண்ணணும்னா ஆண்டவர் சொன்னதன்படி கிறிஸ்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தி தான். நியாயப்பிரமாணத்து காலத்துல இருந்தோம்னா எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். ஆனா உயிர்த்தெழுதல் நடந்ததுன்னா கல்யாணமே இல்லை. புரியுதுங்களா? இதுதான் காலத்தின் அடிப்படையில வேதத்தை படிக்கிறது. படிங்க. வெளிப்படுத்துதல் 19:7-8 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமும். அப்ப அவருடைய மனைவிங்கிறது யாருன்னா சபையாகிய சபைதான் அவருடைய மனைவி. நீங்க லட்சக்கணக்கான சபை இருக்கு, லட்சக்கணக்கான மனைவியா இருக்கும் போது அவருக்கு ஏற்ற ஒரு மனைவிங்கிற ஒரு விஷயத்தை வேதம் சொல்லுது. சரிங்களா? அப்ப ஆட்டுக்குட்டியானவருக்கு தான் கடைசியா ஒரு கல்யாணம் நடக்குது. ஓகே, இதுதான் காலத்தின் அடிப்படையில் வேதத்தை படிக்கிறது. அதான் மொத்தம் 7 மெத்தட்ல ஃபுல் பைபிளையும் நம்ம தியானிக்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வரிசையா நம்ம பார்க்கலாம். இப்போ என்னன்னா நம்மளுடைய பாடம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டைம் இந்த மாதிரி கூடுகையில் நீங்கள் டைம் கொடுக்குறத வச்சு தான் நாங்கள் பிளான் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு 1 மணி நேரம் தான் கொடுக்க முடியும்னா முதல் பாடங்கிறதுனால உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி நாங்களும் பிளான் பண்ணிட்டு வந்துடுவோம். எந்த டேட்டு என்ன இதெல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் பேசி ஆர்கனைஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஆமாம் ஆமாம். சரிங்களா? அப்போ அதுக்குரிய ஒரு விஷயத்தில் இப்போ நம்ம எடுத்த பாடத்தில் எதுவும் கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். சரி, சந்தோஷம். அது தேவன் உண்மையிலே உங்களை அந்த ஒரு வகையில தான் வழி நடத்துறாருங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. தேவனும் நிச்சயமா அந்த ஒரு உண்மையான வழியில தான் கொண்டு வர்றாரு. ஓகேங்களா? ஓகே, இப்ப இப்ப எடுத்த பாடத்துல எடுத்த அந்த கலந்தாய்வுல எதுவும் கேள்வி இல்லை? ஓகே, உங்களுக்கு நிறைய கேள்வி வரும், நோட் பண்ணிக்கோங்க. பிற்காலத்துல நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? நிறைய வச்சுக்கலாமா?